டெல்லி மற்றும் அண்டை மாநிலங்களில் பெய்த கனமழையால் யமுனையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. லோகாப் என்று அழைக்கப்படும் பழைய இரும்பு பாலத்தை தொட்டுக்கொண்டு யமுனை நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பரபரப்பாக காணப்படும் மோனஸ்ட்ரி மார்க்கெட் பகுதியில் மழை நீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் அப்பகுதியே வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. யமுனையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் வாசுதேவ் காட் பகுதியில் சாலைகளில் முழங்கால் அளவிற்கும் மேல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஆட்டோக்கள், பேருந்துகள் மழை நீரில் ஊர்ந்து செல்லும் நிலை இருக்கிறது. பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேச எல்லைப்பகுதியில் தாங்குபர் கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. பெரிய பாறைகள் சரிந்த விபத்தில் அங்குள்ள வீடு ஒன்று சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக உயிரிழப்பு ஏற்படவில்லை. ஆற்றங்கரையோர பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன.